ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா USD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்ட் நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஃபண்டட் அக்கௌண்ட்ஸில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நல்லா வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்கன்னா எந்த அளவு உங்களால் லோ காஸ்ட்டில் வாங்க முடியுமோ அந்த அளவு வாங்கிக்கிங்க. ஆக்சுவலி நான் எதுவுமே அஃபிலியேட் மார்க்கெட்டில் எதுவுமே பண்ணல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபண்டட் நெக்ஸ்ட்டு ஃபண்டிங் பிப்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபண்டட் ஹைவ் நல்லாயிருக்கு. ஃபண்டட் ஹைவில் வந்து நான் அந்த ரம்ஜானுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து பை பண்ணியிருந்தார். ஜஸ்ட்டு $9 தான். $9 வந்து ஐஎன்ஆரில் பார்த்தீங்கன்னா ஒரு $1000 கூட வராது உங்களுக்கு. அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு $2000 வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து அவர் வாங்கியிருந்தார். ஸோ வந்து அதை வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு லோவாக வாங்குங்க. ரெண்டாவது, இந்த ஃபண்டட் ஹைவ் வந்து நான் இன்னும் யூஸே பண்ணல. ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் அப்படியே R&D மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபண்டட் ஹைவில் இருக்கிற இன்னொரு ப்ளஸ் என்னென்னா இன்ஸ்டன்ட் இது தராங்க. சரிங்களா, நீங்கள் ஒரு பே அவுட் எடுக்கிறீங்க அப்படின்னா மற்றதுல எல்லாம் பை வீக்லி இல்லை வந்து வீக்கெண்ட் வரைக்கும் பே அவுட்டுக்கு வெயிட் பண்ணணும். பட் ஃபண்டட் ஹைவில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக 60 செகண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே அவுட் வந்து அவங்க கொடுக்குறாங்க. சரிங்களா, நான் மறுபடியும் சொல்லிடுறேன், நான் எந்த அஃபிலியேட்டுமே பண்ணலை. அவங்களுக்கு நான் வந்து ப்ரொமோட் பண்ணி எனக்கு எந்த லாபமும் கிடையாது. ஆல் ஓவராக பார்த்தப்ப அவங்க கொஞ்சம் நல்லா இருக்காங்க, அவ்வளோதான். சரிங்களா, எல்லாமே இன்ஸ்டன்ட்டு. அதுவும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாகவும் 2 ப்ரைஸ் வந்து பாஸ் பண்ணி வாங்குகிற அக்கௌண்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் பே ஃப்ரம் ப்ராஃபிட்ஸ் அந்த ஆப்ஷனும் அவங்ககிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ப்ரைஸே இல்லை, டெஸ்ட்டே இல்லை, டேரெக்டாக வந்து அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற ஆஃபரும் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு செக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ரொம்ப நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு $900 வருங்களா. நான் ஐஎன்ஆரில் சொல்லிட்டுருக்கேன். சரிங்களா, ஆர்எஸில் வெறும் ஒரு 900 தான் வரும். ஆர்எஸில் ஒரு 900 ருபீஸ் வச்சு நீங்கள் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ட்ரையல் பார்க்கறதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு தப்பும் இல்லை. ஒரு 10 அக்கௌண்ட்டை நீங்கள் ப்ளோ பண்ணால் கூட வெறும் $50,000 தான் ஆக போகுது. நீங்கள் லட்சக்கணக்கில் போட்டு இது பண்ணுறதுக்கு இது எவ்வளவோ தேவையில்லை. ஸோ வந்து என்னுடைய இது சரிங்களா, நீங்கள் வந்து உங்களுடைய ஆப்ஷன் தான், எடுக்காது உங்களுடைய ஓன் விருப்பம் தான். சரிங்களா, சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து USD இது வந்து நம்ம டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம், சரிங்களா, டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம், டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இது எப்படி நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்றதே ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இப்படி தான் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சொல்லியிருந்தோம் இல்லைங்க, அந்த 1-2 சார்ட்ஸ் மட்டும்தான் அந்த வீக்கில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். சாரி, 1-2 OB மட்டும்தான் கொடுத்துருந்தோம். மேக்ஸிமம் வந்து சிங்கிள் OB அந்த இது தான் இது. ஆக்சுவலாக இது என்ன வந்து நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இங்கே அடித்து இப்படி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இங்கே அடித்து சாலிடாக கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கிற இந்த ஆர்டர் பிளாக் வந்து சாதாரண ஆர்டர் பிளாக் கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஒரு 1 டேவோட ஃபேர் வேல்யூ கேப்புக்கு உள்ளே வந்து லொக்கேட் ஆகிருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக். சரிங்களா, நல்லா நான் வந்து இது ஷோ பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ஹைலி பவர்ஃபுல்லாக நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா 1 டேக்குள்ளே இருக்கிற அந்த இது பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒர்க் ஆகும். அதில் வந்து மேக்ஸிமம் ஹிட்டிங் ரேஞ்ச் இருக்கும் டார்கெட்டு. சரிங்களா, அதனால நான் வந்து இது வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா, இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டைரெக்டாக மார்க்கெட்டுக்குள்ளே போனோன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து இது பண்ணுது. இந்த இடத்துல வந்து நம்ம வெறுமனவே வந்து என்ட்ரி எடுக்க முடியாது. கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷனும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து அந்தளவுக்கு கிடைக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து மார்க்கெட்டை மாற்றுறோம். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மார்க்கெட்டை மாற்றிட்டு இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா, மறுபடியும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு மேலே போகுது. பட் நமக்கு கன்ஃபர்மேஷன் ரேஞ்ச் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் சாலிடாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுதான் வந்து உண்மை. சரிங்களா, இந்த இடத்துல தான் நமக்கு கன்ஃபர்மேஷனே கிடைக்குது. ஏன்னா இது எல்லாமே வந்து எம்டி லேனாக இருக்குது. இந்த இடத்துல தான் நமக்கு சிஹெச் பாயிண்ட் வந்து நமக்கு அவைலபிள் ஆகுது. அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம், இங்கிருந்து வந்து ஒரு ஜோன் அடிக்கலாம். சரிங்களா, ஒரு 5 மினிட்ஸை விட பெட்டர் 15 மினிட்ஸ்க்கு வந்து ஜோன் அடிக்கிறதுக்கு போனோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அதோட ஒர்க்கிங் நல்லா நீட்டாக இருக்கும். சரிங்களா,
ஸோ நான் என்ன பண்ணுறேன் 15 மினிட்ஸில் ஒரு ஜோனை வந்து ட்ராப் பண்ணுறேன். டைரக்ட் ஹிட்டு சரிங்களா, ஜோனில் வந்து டைரெக்டாக வந்து மார்க்கெட் ஹிட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு என்ட்ரி சரிங்களா, இங்கே ஒரு என்ட்ரியை நான் கொடுக்குறேன்னு வைங்களேன். இங்கே என்ட்ரி ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சாலும் ஓகே, இங்கே வச்சிங்கன்னா சேஃபர் ஜோன், அது உங்களுடைய ஓன் விருப்பம். நான் வந்து இங்கே வச்சுக்கிறேன் சரிங்களா. நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து சின்னதாக வச்சேன்னா உங்களுக்கு வீடியோவில் பார்க்குற ஆஹா ஓஹோன்னு இருக்கும், ஒரு 15 18 RR வரைக்குமே போகும். பட் வந்து எண்ட் ஆஃப் த டே நீங்கள் அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்ப செமட்டி வாங்கும். அதனால தான் வந்து நான் எப்போவுமே கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் அதிகமாக வைக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஸ்டாப் லாஸ் கம்மியாக வைக்கலாம். ஏன்னா என்னுடைய ரியல் டைம் ட்ரேடெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எஸ்எல்ஏ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இந்த எஸ்எல் பற்றி பேசுகிறதுனால நான் வேணால் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஆக்சுவலாக இது காட்டுறதுல எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய விருப்பம் இல்லை. பட் ஸ்டில் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இது என்னுடைய ட்ரேடு. இதில் பார்த்திங்கன்னா எஸ்எல்ஏ இருக்காது, ஏன்னா வந்து பிரேக் ஈவன் ஸ்டார்டிங்லேயே பண்ணி விட்றோம். இது ஆனால் சின்ன சின்ன ட்ரேடு தான், ரொம்ப பெரிய ஹோல்டிங் ட்ரேடு கிடையாது. இதுவும் பார்த்திங்கன்னா எஸ்எல் வந்து இருக்காது. ஏன்னா வந்து எஸ்எல் வந்து நான் அந்த பிரேக் ஈவன் அந்த கான்செப்ட் நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு எஸ்எல் வந்து நார்மலாகவே ஒன்று ரொம்ப கம்மியாக வைப்பேன், இல்லை எஸ்எல்ஏ வந்து இருக்காது. டைரெக்டாக வந்து அது மறுபடியும் மேலே ஏறினா கூட என்னுடைய அந்த பிரின்சிபல் அமௌண்ட் பாதிக்காத அளவு நான் மேக்ஸிமம் பார்த்துக்குவேன். அந்த வித்தியை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலே முழுசாக வந்து ட்ரேடர் அப்படின்னு நான் வந்து கன்சிடர் பண்ணிப்பேன். ஏன்னா வந்து அதுதான் வந்து மெயின். நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோமா பண்ணலையா அப்படின்றது வந்து விஷயத்தை விட எண்ட் ஆஃப் த டேயில் நீங்கள் லாஸ் பண்ணாமல் இருக்கீங்களா அப்படின்றது தான் வந்து ஒரு பெரிய விஷயம் சரிங்களா. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டைரெக்டாக வந்து மார்க்கெட் மறுபடியும் மேலே போயிட்டு பார்த்தீங்களா, இப்போ நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்கே நம்ம எஸ்எல் வச்சுருந்தோம்னா டேரெக்டாக ஹிட் ஆகிருக்கும். பட் வந்து இங்கே நீங்கள் எஸ்எல் வைக்கிறப்ப ஹிட்டிங் ரேஞ்ச் மறுபடியும் வந்து மேலே போயிட்டு அதே ஆர்டர் பிளாக்கில் வந்து தொட்டுட்டு வந்திருக்கு. ஒருவேளை இங்கே வந்து என்ட்ரி எனக்கு வந்து இல்லை சார் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றவங்க தாராளமாக இந்த இடத்துல ஒரு என்ட்ரி, இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ், இந்த இடத்துல டேக் ப்ராஃபிட். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1:15 நான் சொன்ன மாதிரியே வந்துடுச்சு சரிங்களா. இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். 1 hour டைம் ஃப்ரேமுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கு. அதை நான் எப்பவுமே சொல்லுவேன், டைரெக்ஷனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லா வேலையுமே முடிஞ்சுது. டைரெக்ஷன் தான் வந்து இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டது டைரெக்ஷன் கற்றுக்கிட்டிங்கனாலே வேலை முடிஞ்சுது. அது வந்து ப்ரோவில் ஒரு ட்ரேடு, கவுண்டரில் ஒரு ட்ரேடு அப்படின்றத தாண்டி நீங்கள் வந்து ப்ரோ சைட்லேயே நின்னீங்கன்னா பிகினஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து பெனிஃபிஷியராக இருக்கும். அதாவது வந்து ப்ரோ ட்ரேட் மட்டும்தான் நான் எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆர்ஆர் வந்து வேறு மாதிரி இருக்கும். எஸ்எல்லை வந்து அவாய்ட் பண்ணலாம், அவ்வளோதான் வந்து விஷயம் சரிங்களா. அதுக்கு வந்து 1 டேவோட டைம் ஃப்ரேம்லேருந்து கரெக்டாக வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் கரெக்டாக பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட் வந்து இருக்கும் சரிங்களா. ஓகேங்க, இன்றைக்கும் நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய காண்டாக்ட் எல்லாமே வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். மார்க்கெட்டில் நிறைய ஃபேக்கான நம்ம நேம்லேயே இருக்குது, நான் மற்றவங்கள ஃபேக்குன்னு சொல்ல, என்னுடைய நேம்லேயே வந்து நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்குது. ஸோ வேணும் அப்படின்றவங்க என்னுடைய காண்டாக்ட் பண்ணிட்டு நீட்டாக வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.